16,400 நோயாளிகளுக்கு ஒரு மருத்துவர் என்று இருக்கிறத மாற்றி நம்ம குறைக்கிறோம். 1000 நோயாளிகளுக்கு ஒரு மருத்துவர் என்று மாற்றுறோம். மருத்துவர்களை உருவாக்கிக்கிறோம். நம்ம கனவு வந்து நோயாளிகள் இல்லாத ஒரு நாட்டை படைக்கிறதான், நோயாளிகளின் எண்ணிக்கையை குறைக்கிறதான். மருத்துவர்களின் பணி நோயாளிகளின் நோயை குணப்படுத்துவதல்ல, நோயாளிகளே உருவாகாத ஒரு சமூகத்தை உருவாக்குவது தான் மருத்துவர்களின் சேவை. முறைகேடுகள் தடுக்கப்படும். அந்த மக்கள் வர காத்து வைக்கிறது, இந்தாம்மா அங்கிட்டு போய் நில்லு, ஏய் என்னம்மா இந்த 500 கூட எல்லா இடத்துலையும் சிசிடிவி பொருத்திருப்ப, நீ தப்பிக்க முடியாது. எல்லா இடத்துலையும் கண்காணிப்பு கருவி வச்சிருப்பேன். நீ வீட்டுக்குள்ளே வரமாட்டேன், வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டுனா உன் பின்னாடியே வருவேன். தாலி அக்கிறது, தோடாக்கிறது, பொம்பளை பிள்ளை கையை பிடிக்கிறது, கல்லை விட்டுறது, குடிச்சு விட்டு ரோட்டில் போகிறது, 2 கண்ணு உன்னைய பார்த்துக்கிட்டே இருக்கு. ஏன்? நாடங்களும் சிசிடிவி வச்சுருப்பேன், தப்பிக்கவே முடியாது. ஒரு தவறை செஞ்சுட்டு அடுத்த கால் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி ப்ரிவென்டிவ் ஃபோர்ஸ், குற்ற தடுப்பு கவலைப்பட வச்சுருக்கேன். வந்து தூக்கிடுவான் உன்னைய, நீ தப்பிக்கவே முடியாது. ஐ ஆம் த ரியல் பிக் பாஸ். ரியல் பிக் பாஸ் இல்லை, ரியல் பிக் பாஸ். நீ செத்தா, நீ என் பிள்ளை அப்படி காட்டுக்குள்ள தூக்கிட்டு போயிட்டா, அப்படி பண்ணிட்டா, என் பொம்பளை பிள்ளைய நீ தொட்டா அவ்வளோதான். தொட்டா ஒரு தோட்டா, போயிட்டு வா டாட்டா, முடிச்சு விட்ருவேன். மருந்து இல்லை, ஊசி இல்லை, அந்த பேச்சுக்கே நீ வேலை இல்லை. கண்காணிப்பு கருவி எப்படி பொறுத்திருக்க மாதிரி எல்லாத்தையும் ஒரு இடத்துல இருந்து பார்த்துக்கிட்டு இருப்போம். எல்லாத்தையும் பல பிரிவில் இருக்கு. அந்த ஒரு கணினி நலவாழ்வு அட்டை எல்லாருக்கும் கொடுத்துருவோம். முதியோர்களுக்கு சிறப்பு கவனம், குழந்தைகளுக்கு சிறப்பு கவனம், தனித்தனி நோய்த்தன்மை மருத்துவம் குறித்த அட்டை நலவாழ்வு அட்டையில் ஒவ்வொருத்தருக்கும் பதிவேற்றப்படும். மாதம் ஒரு தடவை சோதிச்சுக்கிறங்க. இதுனா ரொம்ப முடியலன்னா மருத்துவர்கள் வீட்டுக்கு போவாங்க, பிரசவத்துக்கு முடியலைன்னா அங்கே போவாங்க. பிரிட்டன்லாம் அப்படி தான் இருக்குது. பிரிட்டன்லாம் அங்கே வந்து தான் சேவை செய்வாங்க. ஆண்டிற்கு ஒரு முறை உடல் பரிசோதனை செய்யல முறை செய்யப்படும். நீ வந்து உன் ஊருக்குள்ளே வாழ்விடத்தில் வந்து சோதிப்பாங்க, இல்லை அருகில் இருக்கிற சுகாதார மையத்தில் போய் நீ சோதிச்சுக்கலாம். அப்படிலாம் இந்த மாதிரி நடமாடும் மருத்துவ மையங்கள் இருக்கும். மருத்துவருக்கும் வந்து உனக்கு சோதிப்பாங்க, கட்டணம் இல்லாமல் செய்வாங்க. ஏன்னா நாட்டை ஆரோக்கியமான நாடாக படைக்கணும்னு உங்கள் பிள்ளைகள் ஏங்குறோம். அதுக்கு தான் முதியோர்கள் வந்து உடம்பு முடியல, பிள்ளைகள்லாம் விட்டாங்க, தனியாக இருக்காங்கன்னு ஒரு அழைச்சி பேசுனா வந்து கொடுத்துரும். குழந்தைகளுக்கான மருத்துவத்தில் சோதித்து அவங்களுக்கான அட்டை கொடுத்துருவோம். ஒவ்வொரு முறையும் சோதித்து ஒவ்வொரு முறையும் அவங்களே அழைச்சி பேசுவாங்க. மருத்துவர்களே சோதனைக்கு ஏன் வரல, வர சொல்லுங்க பிள்ளைகளை. ஏன்னா நாட்டின் பிள்ளைகள், அவங்க கவனக்குறைவாக இருக்க முடியாது. இது எல்லாமே முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் இருக்கும். எல்லாமே அவர் கட்டுப்பாட்டில் இருக்கும். இவர்கள் மாதிரி போலீஸு, இவர்கள் கட்டுப்பாட்டில் இருந்தும் போலீஸு கொலை செய்யும், போலீஸு கற்பழிக்கும், 2 வயசு பிள்ளையை கற்பழிக்க பார்க்கும். அதில் ஒன்று கேட்குறேன் பாருங்க, கஞ்சா வாங்கி குடிக்கிறான்ல, கொக்கைன் வாங்கி பயன்படுத்துகிறான்ல, அவனுக்கு தெரியுது எங்கே கஞ்சா கிடைக்குதுன்னு. அது ஏன் போலீஸுக்கு தெரியல எங்கே விற்கிறான்னு? குடிக்கிறவனுக்கு தெரியுது இங்கே விற்கிதுன்னு, அதை பிடிக்கிறவனுக்கு தெரியலையே. எப்படி 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 அதான் நீ நான் வந்துடுறேன், உன் மையன் வித்துரு பார்ப்போம், செத்துருவேன். படாத பாடு படுத்து போயிடுவேன். இருட்டு அறைகளை வச்சு பச்சை மட்டையை வச்சு யார் அடித்தா எப்படி அடித்தான்னு தெரியாது. முது தோலை பிச்சிருவேன். பிச்சு உப்பு கரைசலை எடுத்துகிட்டு வந்து உடம்புல ஊற்றி விட்டேன்னு வச்சுக்க, வாழ்க்கையில் தவறு பண்ணணுங்கிற எண்ணமே வராது, கொண்டே வருவேன் உன்னைய. அப்புறம் மருத்துவ சாதனங்கள், இந்த செயற்கை ரத்த குழாய் ஸ்டன் வைக்கிறது எல்லாமே நம்மளே சாதனங்கள் தயாரிப்பு நிறுவனம் வச்சுருப்பேன். உயிர்காக்கும் ஊர்திகள் அழைச்சி பேசினா அடுத்த நொடி 10 நிமிஷம் 5 நிமிஷத்தில் வந்துடும். பல் மருத்துவம் ரொம்ப குறைவான மருத்துவமனை மருத்துவர் தான் இருக்காங்க, அதை கூட்டுறோம். ஏன்னா பல் அதில் இருந்து தான் உடம்புல, இதன் வழியே தான் உடம்பு போகுது. அதில் நோய் இருக்கும்போது அந்த நோய் தொற்றி உள்ள வரவுனா பல்வேறு நோய்களை உருவாக்கிறது. பெரும் நோய் உருவாக்க காரணம் அதுதான். அதனால் பல் மருத்துவத்தை முதன்மை கொடுத்துறோம், முன்னுரிமை கொடுத்துறோம். ஒரு பல்வ மருத்துவக் கல்லூரி தான் இருக்குது, மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி. நம்ம பல இதை தொடங்கிக்கிறோம். இந்தியாவில் 10,000 பேருக்கு ஒரு பல் மருத்துவர் என்று இருக்குது. அதை மாற்றி நம்ம 500 பேருக்கு இதை கூட்டுறோம். அந்த பல் மருத்துவர்கள் எண்ணிக்கையை கூட்டுறோம். மாவட்ட தலைநகர் தோறும் பல் மருத்துவமனைகள் தொடங்கப்படும். குருத்தன ஆய்வு இதெல்லாம் மையங்கள் தொடங்கப்படும். மதுரை, கோயம்புத்தூர் முக்கிய தலைநகரங்களிலெல்லாம் தொடங்கிடும்.
வணிக நோக்கில் முறையற்ற ஆய்வுகளது குருத்தனை சேகரிக்கும் வங்கிகள் உருவாக்கப்படும். மருத்துவ ஊழியர்கள் நலன், மருத்துவத்தில் வேலை செய்கிறவங்களுடைய நலனில் மருத்துவர்களை செவிலியர்களை பெரிதும் போற்றக்கூடிய அரசாக பார்க்கும். கொரோனா நேரத்தில் மருத்துவர்கள் கடவுளாக தெரிஞ்சாங்க, செவிலியர்கள் தேவதையாக தெரிஞ்சாங்க. இப்போ உங்களுக்கு தேவையில்லாமல் தெரிகிறாங்க. ஆனால் நம்ம ஆட்சியில் அப்போவும் மருத்துவர்கள் கடவுளாக தெரிவார்கள், அப்போதும் செவிலியர்கள் தேவதைகளாக தெரிவார்கள். கொஞ்சம் முன்னகர்த்துங்க, நிறைய இருக்கு. ஒரு கடுஞ்சொல் சூடு சொல் பண்ண முடியாது. இடமாற்ற சிக்கலுக்கு தீர்வு, கணவன் மனைவி மருத்துவராக இருந்தால் அவர்கள் வாழ்விடத்திலே 2 பேருக்கும் பணி அமர்த்திடுவோம். இங்கே கணவர் ஒரு தடவை, கணவர் கரூர்லாம், மனைவி நாமக்கல், அதெல்லாம் இல்லை, கரூர்லேயே இருங்க, அது சொல்லிடுவோம். இடமாற்ற சிக்கலுக்கான தீர்வை கொடுத்துட்றேன். இடமாற்றத்துக்கு, பணி உயர்வுக்கு, பணியிட மாற்றத்துக்குலாம் நீ பணம் தர வேண்டியதில்லை. தந்தினா நீ தான் உள்ளே இருப்ப, வாங்கினவன் இல்லை. புரியுதா? அவன் கேட்டா நீ ஏன் கொடுத்த, நீ ஏன் கொடுத்த, இங்கே வா உள்ளே இரு. மரபு சார்ந்த மருத்துவத்துக்கு முன்னுரிமை கொடுக்குது நம்ம அரசு. அதான் பாரம்பரிய மருத்துவம், சித்த மருத்துவம். அதுக்கு தமிழின் மரபு, உலகின் எதிர்கால மருத்துவம் சித்த மருத்துவம் தான். இது எல்லா நாடுகளும் இப்போ நம்மளை பின்பற்றி வருது. நாம் அதை கைவிட்டுட்டோம், நம்ம மறுபடியும் மீட்டு உருவாக்கம் செய்கிறோம். மூலிகை பண்ணைகளை உருவாக்குறேன் மலையடி வாரங்கள் எல்லாம். இது மாதிரி மூலிகை பண்ணைகள் அங்கே இருந்து நம்ம பாரம்பரிய சித்த மருத்துவம் இருப்பாங்க. அங்கே போய் கேரளாவிலாம் இந்த முறை கைவிடப்படாமல் அது தொடர்றாங்க. நானே போய் 15 நாளாக இருந்து மருத்துவம் செஞ்சு வந்தேன். இந்த உணவு முறையிலிருந்து எல்லாத்தையும் மாற்றுறாங்க. அந்த முறையை நாடங்களில் நான் திறந்து என் பிள்ளைகளுக்கு, என் பெற்றோர்களுக்கு எளிதாக கட்டணம் இல்லாமல் கிடைக்க செய்கிறேன். நம்முடைய பாரம்பரிய மருத்துவத்தை உலக தரத்திற்கு உயர்த்தி உங்கள் பிள்ளைகள் கொண்டு போகிறோம். வேண்டிய மூலிகைகளை இந்த மருத்துவ வளாகத்திலே நம்ம விளை வச்சுக்கிறோம். போங்க, கொஞ்சம் வேகம் போங்க, நிறைய இருக்கு. இது பெரிய கனவு. நான் அப்படியே வலைவெளியில் ஏற்றிடுவோம். நீங்கள் கரூரில் சீமானின் பேச்சு அப்படின்னு போட்டிங்கன்னா, அபவுட் மெடிசின்னு போட்டிங்கன்னா வந்துடும், மருத்துவத்தை குறித்து. பொறுமையாக நீங்கள் வீட்டில் போய் பாருங்கள். இதெல்லாம் உங்கள் மகன், உங்கள் அண்ணன், உங்கள் உடன் பிறந்தவன் நிறைவேற்றினா நாடு எப்படி இருக்கும் பாரு. நல்லா நாடு இருக்கணும்னா என்னைய நாடு ஒரு ஓட்டை போடும். புரியுதுன்னு நினைக்கிறேன். புரியுதா? இது ஒரு வழி தான் இருக்குது. திமுக ஓட்டு போட்டா, ஏடிஎம்கே போட்டா, திமுக, பிஜேபி, காங்கிரஸ் போட்டா அவர்கள் ஜெயித்தார்கள், நீ தோற்று போன. முதல் முறையாக உங்கள் பிள்ளைகளுக்கு ஓட்டு போட்டு நீங்கள் வெல்லுங்க, நீங்கள் ஜெயிங்க, நீங்கள் ஜெயித்துருங்க, மாற்றுங்க, நாட்டை மாற்றுங்க. உங்களால் முடியும், ஒற்றை விரலால் முடியும். ஏப்ரல் 3ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு போகும்போது ஒரு திமிரோட போங்க. ஒற்றை விரலால் மாற்றத்திற்கான புரட்சியை எழுதுங்க.